ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இம்பார்ட்டன்ட் டேஸ் தான் பார்க்க போகிறோம். மார்ச் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஒவ்வொரு மந்த் வைஸும் பார்த்துருக்கோம். அப்புறம் வந்துட்டு டிசீஸ் ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் டேஸ் என்னன்னு பார்த்துருக்கோம். நேச்சர் ரிலேட்டடான இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்துருக்கோம். அது எல்லாமே வீடியோவாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், ஏப்ரல் மந்த்துக்கான இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா, இது வந்து எக்ஸாம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாட்டிக் பிடிஎஃப் இருக்கும், அதில் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, இப்போ ஏப்ரல் ஒன்று வந்துட்டு ஒடிசா டே. ஓகேவா, இது கேட்பாங்களான்னு தெரியாது, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது நம்ம எல்லா ஸ்டேட்டுக்குமே எப்போ ஃபவுண்டேஷன் ஆனது அப்படின்னு சொல்லி பாலிட்டியில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால கொடுத்துருக்காங்க ஏப்ரல் 1க்கு. ஓகேவா, இப்போ வந்து அடுத்து ஏப்ரல் 1லேருந்து 7க்கு வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் பிளைண்ட்னஸ் வீக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்குறது சான்சஸ் ரொம்ப கம்மி தான் எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் ஏப்ரல் 2 ஆட்டிசம் டே. ஏப்ரல் 2 இன்னொன்று வந்து சில்ட்ரன்ஸ் புக் டே. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதுவும் கேட்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. நெக்ஸ்ட் ஏப்ரல் 4 இன்டர்நேஷ்னல் மைண்ட் அவேர்னஸ் டே கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் 4 வந்து மைனுக்கு வந்து 4 லெட்டர் இருக்கு, MINE. அடுத்தது வந்துட்டு ஏப்ரல் 5 வந்துட்டு நேஷனல் மேரிடைம் டே. மேரிடைம்னா கடல் சம்பந்தமானது தானே. ஈவினிங் 5 மணிக்கு கடலுக்கு போவோம் அப்படின்னு நாம வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்து வந்துட்டு ஏப்ரல் 6 வந்துட்டு இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஸ்போர்ட் ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் பீஸ். ஓகேவா, இது வந்து என்னது, ஸ்போர்ட் ஃபார் டெவலப்மெண்ட் அண்டு பீஸ். ஈவினிங் 6 மணிக்கு ஸ்போர்ட்ஸ் விளையாடுவோம் அப்படின்னு நாம வச்சுக்கோங்க. ஓகேவா, 5 மணிக்கு கடலுக்கு போவோம், 6 மணிக்கு விளையாடுவோம், அந்த மாதிரி நாம வச்சுக்கோங்க. அடுத்து ஏப்ரல் 7லேருந்து 14 வரைக்கும் ஹேண்ட்லூம் டே. ஓகேவா, ஏப்ரல் 14 நம்மளுக்கு வந்து என்னது, தமிழர் புத்தாண்டு தினம் வரும். அப்போ வந்து ஹேண்ட்லூம் அந்த 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 இதில் தச்சு கதிராடை அணிஞ்சிருப்போம் அப்படின்னு நாம வச்சுக்கோங்க. ஏப்ரல் 8 வந்து ட்ரெடிஷன் டே, வேர்ல்டு ட்ரெடிஷன் டே அப்படின்னு நாம வச்சுக்கோங்க. எப்படி வச்சுக்கலாம்னா 8 முழம் வேட்டி, ஏப்ரல் 8ன்னு இருக்கா, இப்போ ட்ரெடிஷன்னாலே வேட்டி வந்து 8 முழம் வேட்டி கட்டுவாங்க அந்த காலத்துல அப்படின்னு வச்சுக்கோங்க. அதான் நம்ம ட்ரெடிஷன். அடுத்தது ஏப்ரல் 10 வந்து ஹோமியோபதி அப்படின்றது, ஹோமியோபதி டே வேர்ல்டு. இங்க வந்து பதி அப்படின்றது, 10 பதி அப்படின்றது. ஏப்ரல் 10 பதி, என்ன பதி, ஹோமியோபதி. ஓகேவா, அடுத்தது ஏப்ரல் 11 நேஷனல் சேஃப் மதர்ஹுட் டே. ஓகேவா, அடுத்து ஏப்ரல் 11 இன்னொன்று வந்து பெட் டே. 2 டே இருக்கு ஏப்ரல் 11. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி தான். அடுத்தது ஏப்ரல் 17 வந்துட்டு வேர்ல்டு ஹீமோபோலியா டே அப்படின்றது. ஹீமோபோலியா டே அப்படின்னா வந்துட்டு இது வந்து குரோன் டிசீஸ் அந்த மாதிரி ஏதோ சொல்லுவாங்க. ராஜ பரம்பரைக்கு தான் அந்த டிசீஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இங்கிலாந்து அரசருக்கு வந்து அந்த ரத்தம் உறையாது, அடிபட்டுருச்சுன்னா ரத்தம் உறையணும்ல, ரத்தம் உறையாம அந்த ப்ளீடிங் இருந்துகிட்டே இருக்கும். அந்த இதுன்னு நினைக்கிறேன். அதான் ஹீமோபிலியா வந்து ஏதோ குரோன் டிசீஸோ என்னமோ சொல்லுவாங்க. ராஜா பரம்பரைக்கெல்லாம் இருக்கும். அடுத்து அதனால அந்த பேர் வச்சுட்டாங்க. அடுத்து ஏப்ரல் 18 வந்துட்டு வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டே. ஓகேவா, ஏப்ரல் 18 அதை எப்படி நாம வச்சுக்கலாம்னா 18 வயசுக்கு மேல நம்ம வந்து உலக பாரம்பரிய சின்னம்லாம் போய் சுத்தி பார்க்கலாம், அதாவது வேர்ல்டு டூர் போகலாம். ஓகேவா, 18 வயசுக்கு மேல. 18 வயசுக்குள்ள இருக்கும்போது சின்ன பிள்ளையா இருக்கும், வேர்ல்டு டூர்லாம் போக முடியாது அப்படின்னு நாம வச்சுக்கோங்க. ஏப்ரல் 19 வந்து வேர்ல்டு லிவர் டே. ஓகேவா, அதுக்கு அடுத்தது வந்துட்டு இதெல்லாம் வந்து டிசீஸ் ரிலேட்டடான டேஸ். இதெல்லாம் வந்து தனியாவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், டிசீஸ்க்கு மட்டுமே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது ஏப்ரல் 21 வந்து சிவில் சர்வீஸ் டே. ஓகேவா, ஏப்ரல் 21 ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து யூபிஎஸ்சி ரிலேட்டட் இல்லை, அதனால கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏப்ரல் 22 வந்து என்ன, எர்த் டே. அதே மார்ச் 22 வாட்டர் டே. ஏப்ரல் 22 எர்த் டே, புவி தினம். அடுத்து ஏப்ரல் 23 என்னது, வேர்ல்டு புக் அண்ட் காப்பிரைட் டே. ஓகே, அடுத்து ஏப்ரல் 24 வந்து புக் காப்பிரைட் டேலாம் கேட்க சான்ஸ் கம்மி. ஏப்ரல் 24 ரொம்ப முக்கியம், பஞ்சாயத்து ராஜ் அந்த 24 மணி நேரமும் பஞ்சாயத்து எலெக்ஷனுக்காக போராடணும், அப்பதான் ஜெயிக்க முடியும், அதான் பஞ்சாயத்து டே அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏப்ரல் 25 மலேரியா டே. 25 வயசுக்குள்ள மலேரியா வராம பாத்துக்கணும், ஏன்னா வயசான காலத்துல மலேரியா வந்து
இது இல்லை, சிறு வயசுல மலேரியாலாம் வரக்கூடாது அப்படி நாம வச்சுக்கோம். அடுத்து ஏப்ரல் 26 வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டே. இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டேனா அறிவுசார் சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. 26 வயசுக்குள்ள அறிவு சம்பந்தமான சொத்துக்களை நிறைய டெவலப் பண்ணி பணம் சம்பாதிக்க ரெடி ஆகணும் அப்படின்னு நாம வச்சுக்கலாம். சும்மா எக்ஸாம்பிள். அதே ஏப்ரல் 27 வந்து வேர்ல்டு வெட்டினரி டே. ஓகேவா, இதுக்கெல்லாம் க்ளூ தெரியல, இது கேட்கவும் சான்ஸ் கம்மி தான். அடுத்து ஏப்ரல் 28 வேர்ல்டு டே சேஃப்டி அண்ட் ஹெல்த் அட் ஒர்க். ஓகே, இதுவும் கேட்க சான்ஸ் கம்மி. அடுத்து வந்து ஏப்ரல் 29 வந்து இன்டர்நேஷனல் டான்ஸ் டே. ஏப்ரல் 29 ஏன்னா ஏப்ரல் 29 டான்ஸ் ஆடுவோம், மே மாசம் லீவ் போறாங்க அப்படின்னு. அடுத்து ஏப்ரல் 30 ஆயுஷ்மான் பாரத் திவாஸ் டே. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கேட்க சான்சஸ் இருக்கு. இனிமே மே மந்த்துக்கான இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.